பாப்பாலாம் இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல. ஹஸ்பண்ட் வேற எப்படி நான் கஷ்டப்பட்டு நான் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன், எதுவும் ஏமாத்திட மாட்டாங்கல்ல அப்படின்லாம் கேட்டாங்க. இன்னொன்று ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், நம்மளால முடியுமா? கடைசியில் அவங்க பேசின அந்த வார்த்தைங்க வந்து எனக்கு அப்படியே இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ரேகா. நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. பாப்பாலாம் இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல. அப்போ எனக்கு பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. உங்களோட வீடியோ பார்த்து 2-3 தடவை ஒரு கேக் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அது அந்தளவுக்கு வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட கிளாஸு ஸ்டார்ட் ஆனது வந்து நான் பார்த்தேன். எப்படியா ஜாயின் பண்ணணும்னு நினைப்பேன், அது வந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த வாட்டி ஜாயின் பண்ணிட்டேன். எப்படியோ ஆன்லைனில் தான் நடத்த போகிறாங்க, எப்படி இருக்குமோ, நமக்கு புரியுமா புரியாதா, நம்ம பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கேள்விக்குறி. ஹஸ்பண்ட் வேற எப்படி நான் கஷ்டப்பட்டு நான் கிளாஸில் சேர்த்து விடுறேன், ரொம்ப இந்த கஷ்டத்து நேரத்தில் சேர்த்து விடுறேன், ஆனாலும் எதுவும் ஏமாத்திட மாட்டாங்கல்ல அப்படின்லாம் கேட்டாங்க. வீட்டில் அந்தளவுக்கு நம்பலை. ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக நான் கட்டி சேர்ந்துட்டேன். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. உண்மையிலே புரியாதவங்களுக்கு கூட நல்லா புரிகிற மாதிரி நிறுத்தி நிதானமாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 நாள் கிளாஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. டவுட்டெல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணீங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி. சூப்பராக எங்களாலேயும் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கிளாஸுக்கு கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சில கேக்ஸ் ட்ரை பண்ணேன். பக்கத்துலலாம் கொடுத்தேன், எங்கள் சர்ச்சில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். உண்மையிலே ரொம்ப பாராட்டினாங்க. என்னால் அது இன்னுமே அது நான் தான் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது உங்களால் மட்டும்தான் என்னால் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடிலாம் செஞ்சுருக்கேன், அந்தளவுக்குலாம் வந்ததில்லை. ஆனால் உண்மையில் எல்லாருமே பாராட்டினாங்க. சூப்பராக இருக்குது, பேக்கரி ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்க அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வார்த்தை சொல்லுவீங்க, பேசிக் டு ப்ரொஃபஷ்னல் அப்படி சொல்லிட்டு. அது உண்மையிலே அதை நான் அப்போ தான் உணர்ந்தேன். இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செஞ்சேன். அதை பார்த்துட்டு கூட எல்லாருமே நீ என்ன கடையில் வாங்கிட்டு வந்தியா, சும்மா ஸ்டேட்டஸ் போடுறியா கடையில் வாங்கி அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, நீ சும்மா சொல்லாத, ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் அந்த கேக்கை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் 2 பேருக்கும், ரோஜா மேம்க்கும் பானு மேம்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட இந்த தேங்க்ஸை வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து வார்த்தையில் சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு அதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் செஞ்சு காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கியமாக இருந்துச்சு. இன்னொன்று ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், நம்மளால முடியுமா, எமோஷ்னல் ஆகுது, சாரி, நம்மளால முடியுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ரோஜா மேமோட அந்த பிஸ்னஸ் வீடியோ பார்த்துட்டு கடைசியில் அவங்க பேசின அந்த வார்த்தைங்க வந்து எனக்கு அப்படியே இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதில் அவங்க பேசும்போது எனக்கு ஓகே மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஓகே நம்மளாலேயும் முடியும், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கேட்கலே இந்த அளவுக்கு எனக்கு வந்து கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. உண்மையிலே நிறையா பேசணும், நிறையா சொல்லணும், இருந்தாலும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அதனால் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் மேம், ஆன்லைனில் 5 நாள் கிளாஸு. ஓகே நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு எங்களை விட்டுறாமல் தொடர்ந்து எங்களை செய்ய சொல்லி அதில் வர டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க மேம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. உண்மையிலே
ஏதோ ஓகே சொல்லி கொடுத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் 2 மாதம் கைடன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்கும்போதே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை செஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு டவுட்ஸாக வருது. உண்மையிலே நீங்கள் வந்து 5 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உண்மையிலே கஷ்டமாக இருந்திருக்கும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக அந்த 2 மாதம் டைம் கொடுத்தீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா செய்யும்போது நிறைய டவுட்ஸ் வருது. அதை கேட்டு நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட. நீங்களும் எங்களுக்கு பொறுமையாக எங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில் நீங்கள் எங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மேம், இந்த மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க நிஜமா. இன்னும் நீங்கள் வந்து எப்படி சொல்ல தெரில, 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுதான் மேம். நான் கண்டிப்பாக என்னுடைய ப்ரேயரில் கண்டிப்பாக நான் உங்களை வச்சிட்ருக்கேன். எல்லாருக்காகவும் இது பண்ணுற அவங்களையும் நீங்கள் வந்து கடவுள் இன்னும் ஆசீர்வாதமாக வைக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் மேம். அப்புறம் உங்ககிட்ட இருந்து வந்து கேக் எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் டைமிங் எப்படி கீப்பப் பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே நம்ம டைம் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும், முக்கியமாக பொருள்களை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். பொறுமையை கற்றுக்கிட்டேன். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து பொறுமையாக பேசணும்னு கற்றுக்கிட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் இது ஆன்லைன் மூலமாகவே எனக்கு கிடச்சிது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லவ் யூ அக்கா, பானு அக்கா, ரோஜா அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச்.